நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்ட அதிகமான ஒரே ஒரு கேள்வி, நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி எப்படி ப்ரோ என்ஹான்ஸ் பண்ணுறது, கேப்கட்டில் ரெண்டர் பண்ணால் குவாலிட்டி ரொம்ப லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது விங்க் அப்படிங்கிற ஆப் மட்டும் தான். இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்க்குள்ள போனீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிப்பேர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியுமே ட்ரைன் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணியுமே கேலரிக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் நீங்கள் 1080p அப்படிங்கிற குவாலிட்டியில் தான் ரெண்டர் பண்ணணும். சப்போஸ் 2K or 4K கொடுத்து ரெண்டர் பண்ணிங்கன்னா கேப்கட் 4K தான் ரெண்டர் பண்ணி கொடுக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் கிடையாது. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேப்கட்ல ரெண்டர் பண்றப்ப 1080p கொடுத்து ரெண்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டர் பண்ண கிளிப்பை இதுல கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணி என்னென்ன எஃபெக்ட்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத இதுவே வந்து சொல்லிரும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, கீழே சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏஐ ஆட்டோமேட்டிக்கா இந்த குவாலிட்டியில அப்ளை பண்ணி இப்போ உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். இது நீங்க பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா சேவ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ப்ரிவியூ பாத்தீங்கன்னா டக்கரான அவுட்புட் ரெடி ஆயிரும். நீங்க அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள கொடுத்துருக்க சில டூல்ஸ் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இமேஜ் குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க என்ஹான்ஸ் பண்றது மூலமா உங்க வீடியோல இருக்க சில இமேஜஸோட குவாலிட்டி நீங்க என்ஹான்ஸ் பண்ணி காட்டிக்க முடியும். சூப்பர் ரெசல்யூஷன் அப்படின்னு அடுத்து கொடுத்திருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ 1080p இருந்துச்சு அப்படின்னா அதோட வீடியோவை 2K வரைக்கும் அப்ஸ்கேல் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா மினிமலா வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வச்சீங்கன்னா உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்காது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நைட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இது நீங்க டார்க் கிளிப்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகும். இதை நீங்க டிசேபிள் பண்ணிக்கோங்க. இது நீங்க எனேபிள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய டார்க் கிளிப் பாத்தீங்கன்னா பிரைட்டா வந்து மாத்தி கொடுத்துரும். இது பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்காது. வீடியோ பார்க்க நல்லா அந்த மாதிரி ஆயிரும். சோ அதுக்காக தான் நீங்க வந்து லோ எண்ட் மொபைல் வச்சு ரெண்டர் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஆன்டி ஷேக் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்க வீடியோல ரொம்ப வந்து அதிகமான ஷேக் எஃபெக்ட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமலா வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேக் எஃபெக்டிவே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேக் ஆகுதுங்கிறத நினைச்சு அந்த ஷேக் எஃபெக்டிவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் மினிமலா வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐ கலர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோல சில ஃப்ரேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறுது அப்படின்னா ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி இதுவே கலர் கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏஐ கலர் வச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது எதுக்காகனா சப்போஸ் உங்க வீடியோல ஏதோ ஷட்டர் இருக்கு, உங்க வீடியோல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த டிரான்ஸ்ஃபர் மாறுறப்ப வீடியோ ஏதோ ஸ்டக் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் இந்த கிளிப்ஸ்ல ஆட் பண்ணி அந்த வீடியோட டிரான்சிஷனோ அந்த வீடியோ ஸ்டக் ஆகிற இடத்தையோ பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மறக்காம இந்த எஃபெக்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் வந்து நீங்க சேவ் கொடுங்க. கண்டிப்பா நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னொரு டிப் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Alightmotion வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய 4K CC வந்து கொடுத்துருப்போம், HDR CC. அதெல்லாம் நீங்க உங்க வீடியோக்கு அப்ளை பண்ணி நீங்க ரெண்டர் பண்ணீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பிசியில் எடிட் பண்ண அளவுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரீசெண்டா போட்ட ஒரு சில போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி போட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டியூட்டோரியல் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, நீங்க வந்து யூடியூப்ல பார்க்குற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த சனிங்க சாரதி. பாய்.